அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெட் மீட்டர் ரீடிங் அண்ட் நெட் மீட்டர் கேல்குலேஷன் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு www.tnebLTD.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் சர்ச்சில் டிஎன்இபி ஆன்லைன் பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து நம்மளோட இபி சர்வீஸ் நம்பர் அண்டு ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருங்கிறது நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நமக்கு வந்து மெசேஜாக வரும். ஸோ அந்த மெசேஜ் எந்த நம்பருக்கு வருதோ அந்த நம்பரை அந்த நம்பரை என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற 6 டிஜிட் கேப்சா நம்பரையும் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இபியோட சர்வீஸ் நம்பர் என்னவோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கோட். ஸோ ஏரியா கோட் 01, 02, 03, ஸோ அந்த மாதிரி 09 வரைக்கும் இருக்குது. ஸோ அது உங்கள் ஏரியா என்ன ரீஜனில் வருதோ அந்த கோடை கண்டிப்பாக டைப் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அதில் டைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபுல் ரீடிங்கையும் நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ ஃபோன் நம்பர் சர்வீஸ் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் கொடுத்துருக்கிற 6 டிஜிட் கேப்சா நம்பரையும் டைப் பண்ணணும். ஸோ அதையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே இங்கே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் ஸோ டீட்டெயிலாக எல்லா இம்போர்ட் ரீடிங், எக்ஸ்போர்ட் ரீடிங் அண்ட் நெட் ரீடிங், ஸோ எல்லாத்தோட ரீடிங்கும் இல்லை கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நெட் மீட்டர் ஸ்கீமில் இருக்கீங்களா இல்லை சோலார் ஃபீடிங் ஸ்கீமில் இருக்கீங்கன்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பிளான்ட் கெப்பாசிட்டி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பிளான்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான்ட் கெப்பாசிட்டி தான் இங்கே போட்டிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ஷூர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 34 காலம்ஸில் வந்து நம்மளோட ரீடிங், ப்ரைஸ், பிரேக்கப் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்தெந்த ரீடிங் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இதில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதில் மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது இம்போர்ட் ரீடிங், எக்ஸ்போர்ட் ரீடிங் அண்ட் நெட் மீட்டரிங் கேல்குலேஷன். ஸோ இது எப்படி பண்ணுறாங்கிறத நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் ரீடிங்கிறது நம்ம இபிலேருந்து யூஸ் பண்ணுற பவரோட அவுட்புட் ரீடிங் தான் இங்கே வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ இது மீட்டரில் கரண்ட்டாக லாஸ்ட்டாக என்ன ரீடிங் நோட் பண்ணாங்களோ அதுதான் இங்கே என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இபி ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். ஸோ 4th காலமில் இம்போர்ட் ரீடிங் கிலோவாட் ஹவர்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரீடிங் எடுத்துக்கணும். எக்ஸ்போர்ட் ரீடிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோவாட் ஹவர்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 9th காலமில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதுவும் எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 ரீடிங்கையும் இந்த இடத்துல நெட் மீட்டரிங்கில் நமக்கு இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ இம்போர்ட் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கரண்ட் ரீடிங்லேருந்து ப்ரீவியஸ் ரீடிங்கை மைனஸ் பண்ணோம். கரண்ட் ரீடிங்லேருந்து ப்ரீவியஸ் ரீடிங் மைனஸ் பண்ணது 8th காலமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ரீடிங்லையும் கரண்ட் ரீடிங்லேருந்து லாஸ்ட் மந்த் ரீடிங்கை மைனஸ் பண்ணோம். ஸோ அது வந்து 13th காலமில் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானது 8th காலம் அண்டு 13th காலம். ஸோ இந்த 2 ரீடிங்லேருந்து தான் நம்ம பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ரீடிங்கை கேல்குலேட் பண்ணுவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரீடிங்க்கு அடுத்தபடியாக ஜென்ரேஷன் மீட்டர் ஆர் இன்வெர்டர் மீட்டர் அப்படிங்கிற ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்லி வந்து ஜென்ரேஷன் மீட்டர் அண்டு இன்வெர்டர் மீட்டரோட ரீடிங்ஸை யாரும் எடுக்கிறதில்ல, இபியில் எடுக்கிறதில்ல. ஸோ அதனால் அந்த 2 ரீடிங்கை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். 16th காலமில் வந்து நெட்வொர்க் சார்ஜஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான சிஎஃப்இ கால்குலேஷன் பண்ணி அந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நெட்வொர்க் சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறத வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் யூனிட் எலிஜிபிள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் மீட்டர் ரீடிங் பேஸ் பண்ணி தான் போடுறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் யூனிட் அட்ஜஸ்டடும் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் என்னவோ அதை தான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 17th அண்ட் 18th காலமே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ 19th காலமில் தான் வந்து மேஜராக வந்து நமக்கு எவ்வளோ யூனிட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்களோ அது ஃபைனல் ரீடிங்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல 8th காலம்லேருந்து 18th காலம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போதைக்கு 8th காலம் 13th காலமே மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் ரீடிங் தான். ஸோ 8th காலம் பார்த்து இம்போர்ட் ரீடிங் லாஸ்ட் மந்த் என்ன இம்போர்ட் ரீடிங் வந்திருக்கோ அதோட ரீடிங்கில் இருந்தோ லாஸ்ட் மந்தில் எவ்வளோ எக்ஸ்போர்ட் ரீடிங் வந்திருக்கோ அந்த ரீடிங்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ நெட்டாக வர ரீடிங் தான் 1930 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 1930 தான் ஆக்சுவலாக வந்து இபி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர் லாஸ்ட் மந்த்து அவங்க சோலார்லேருந்து யூஸ் பண்ணது போக எக்ஸஸாக 130 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 130 யூனிட்ஸையும் எக்ஸஸ் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறதால அதை மைனஸ் பண்ணிவிட்டு 1800 யூனிட்ஸ்க்கு வந்து இங்கே பில் கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 23th காலம் தான் 1800 யூனிட்ஸ்க்கான ப்ரைஸ் ப்ளஸ் இந்த நெட்வொர்க் சார்ஜஸ். ஸோ நம்ம மினிமம் சார்ஜஸ் வந்து இது நம்ம கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றி நான்
நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். இந்த நெட்வொர்க் சார்ஜஸ் ப்ளஸ் இந்த சிசி சார்ஜஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சம் அமௌண்ட் தான் 16,887 இங்கே வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்.